வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கொத்தவரங்கால கூட்டு தான் பண்ண போறோம். இது வந்து சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும், சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதை வேக வச்சுக்கிறதுலாம் என்னென்னு பார்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். 2-3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தவரங்காய், இது கூடவே வந்து நல்லா ஒரு கைப்பிடிக்கு பாசிப்பருப்பு ஊற வச்சிருக்கோம். ஸோ பாசிப்பருப்பையும் சேர்த்துடலாம். அப்புறம் மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி 1 டீஸ்பூன், சின்ன கட்டி பெருங்காயம், அப்புறம் உப்பு, தேவையான அளவு தண்ணி விட்டுறலாம். இதை ஃபர்ஸ்ட் வேக வச்சு எடுத்துப்போம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள், ப்ரெஷரும் அடங்கிடுது, நல்லா வெந்திருக்கும். நல்லா வெந்திருக்கு. இப்போ அரைக்கிறதுக்கு என்னன்னு பார்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து நல்லா ஒரு 1/4 கப்புக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். ஸோ தேங்காய் ஏற்கனவே வந்து நம்ம சாம்பார் பொடி போட்டிருக்கோம். இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகும் 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கலாம். ஸோ சாம்பார் பொடி காரம் போதும், இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மிளகு காரமும் சேர்க்குறோம். கொஞ்சமாக கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காய் மிளகு சீரகம்லாம் அரைச்சாச்சு. இப்போ அரைச்சி விழுத வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா கொத்தவரங்காய், அதில் சேர்த்துடலாம். இப்போ அரைச்ச விழுதையும் சேர்த்து ஒரு கொதி விடுவோம். தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நம்ம மிக்ஸி ஜார் அலம்பி அந்த தண்ணியை விட்டுக்கலாம். வாழை இலை பிரியாணி வந்து கடுக்குமான்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக வாழை இலையில் வந்து அல்வா பண்ணலாம், கேசரி பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். கடுக்கவே கடுக்காது. இது வரைக்கும் நீங்கள் வந்து வாழை இலை யூஸ் பண்ணி நீங்கள் பிரியாணி பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் அடுத்ததில் வேணாலும் வாழை இலையில் அல்வா கேசரி எல்லாமே உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சொன்னால் தான் கண்டே பிடிக்க முடியும் இது வாழை இலை ஜூஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து கூட்டு ஒரு கொதி வரட்டும். பாருங்க, கூட்டு ஒரு கொதி வந்துடுது. இந்த பக்கம் வந்து இழுப்பக்கரண்டி வச்சுருக்கேன். நம்ம நெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் தாளிச்சிக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம், அவ்வளோதான். தாளிச்சதை போட்டோன்னா முடிஞ்சுது. நம்மளுடைய கொத்தவரங்காய் கூட்டு ரெடி. ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய கொத்தவரங்காய் கூட்டு ரெடி. இது வந்து நல்ல ரசம் சாதம் வந்து ஓட பிசைஞ்சிட்டு தொட்டுன்னு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, இந்த கூட்டை வந்து நல்ல ஒரு சுட சாதத்தில் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது தொட்டுக்கிறதுக்கு ஒரு காரக்கறியோடு சாப்பிட்டிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், சாதத்துக்கு நல்லாயிருக்கும். வெத்த குழம்பு பிசைஞ்சிட்டு அதுக்கு தொட்டுண்டாலும் நல்லாயிருக்கும். ஸோ காலையில் நீங்கள் ஒரு கூட்டை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து ஒரு வெத்த குழம்போ இல்லை ரசமோ பண்ணோன்னா அது தொட்டு சாப்பிட்டு மிச்சம் இருந்ததுன்னா மத்தியானத்துக்கு வந்து சப்பாத்திக்கு வச்சுக்கலாம், இல்லை நைட்டுக்கு சப்பாத்திக்கோ எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப சௌரியமாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொத்தவரங்காய் கூட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பார்க்கல அப்படின்னா நம்ம வந்து கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் அரைச்சே போட்டுட்டோமா. ஸோ அதனால் தாளிக்கும் போது கருவேப்பிலை வேண்டாம், கொத்தமல்லி வேண்டாம், எதுவும் வேண்டாம். ஏன்னா நம்ம பெருங்காயம் எல்லாமே போட்டாச்சு. ஸோ சிம்பிளாக அரைச்சி விட்டு டக்குன்னு பண்ணிடலாம். தேங்காய் கூட ரொம்ப தேவைப்படாது. ஒரு 1/4 கப்புக்கு தேங்காய் இருந்தால் போதும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.